தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளேவை கொஞ்சம் தொட்டு பாருங்களேன். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஒரு பெண்மணி மட்டும் அப்ப முடியாதுன்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு உங்க கையில இந்த டச் ஸ்கிரீன் போனே இருந்திருக்காது. நம்ம இன்னமும் பட்டன் போனையே தான் பயன்படுத்திட்டு இருந்திருப்போம். சமீபத்துல அமெரிக்காவே சீனாவோட காலடியில விழ காரணமா இருந்த ஒரு முக்கியமான வெற்றி பெண் தான் இவங்க. உலக பணக்காரர் எலான் மஸ்கே பக்கத்துல நின்னு வியந்து பார்த்த பெண்மணி. வறுமையில இருக்கிறவங்களால சாதிக்க முடியாதுன்னு யாரு சொன்னா? உலகத்தின் உச்சத்துக்கே போக முடியும்னு சாதிச்சு காட்டி இருக்காங்க இந்த ஜோ குன்ஃபே. சரி, யார் இந்த ஜோ குன்ஃபே? இவங்களோட அசாத்தியமான வரலாறு தான் என்ன? முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். ஜோ குன்ஃபே இன்னைக்கு உலக மின்னணு துறையில ரொம்பவே பிரசித்தி பெற்ற லென்ஸ் டெக்னாலஜி நிறுவனத்தோட நிறுவனர் மற்றும் தலைவர். உலகத்தோட முன்னணி மொபைல் போன் கண்ணாடி மற்றும் டச் ஸ்கிரீன் கூறுகளை தயாரிக்கிற நிறுவனம் இதுதான். நாம இன்னைக்கு பயன்படுத்துற ஆப்பிள், சாம்சங், ஹுவாவே, ஏன் எலான் மஸ்கோட டெஸ்லா கார் வரைக்கும் இருக்கிற டிஸ்பிளே கண்ணாடிகள் இவங்க கம்பெனியில இருந்து போனதுதான். 2026ஆம் ஆண்டோட ஃபோர்ப்ஸ் இதழோட அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டின்படி இவங்களோட சொத்து மதிப்பு மட்டும் சுமார் 15.6 பில்லியன் அமெரிக்க டாலர். ஒரு சாதாரண ஃபேக்டரி தொழிலாளியா இருந்து இன்னைக்கு உலகத்திலேயே மிக உயர்ந்த செல்வந்தரா, அதுவும் செல்ஃப்மேட் பெண்கள்ல ஒருவரா இவங்க உயர்ந்திருக்காங்க. இவங்களோட இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு கண்ணீர் கலந்த உடைப்பு இருக்கு. 1970 சீனாவோட ஹூனான் மாகாணத்துல இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்துல தான் ஜோ பிறந்தாங்க. அவங்களுக்கு 5 வயசா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. அவங்களோட அப்பாக்கு பார்வையும் பகுதியளவு குறைஞ்சு போச்சு. குடும்ப வறுமை காரணமா தன்னுடைய 16 வயசுலேயே பள்ளி படிப்பை பாதியில நிறுத்திட்டு ஷென்சன் நகரத்துக்கு வந்து ஒரு கடிகார கண்ணாடி செய்யற ஃபேக்டரியில தொழிலாளியா வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆனா அங்கேயும் அவங்க சும்மா இல்லை. பகல்ல வேலை செஞ்சுட்டு ராத்திரியில அக்கவுண்டிங், டிசைனிங் வகுப்புகளுக்கு போய் தனக்கான தகுதியை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டாங்க. தொடர்ந்து மற்றவங்க கடையில வேலை பார்க்க ஜோக்கு விருப்பம் இல்லை. எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்க கிட்ட வேலை செய்யறது? இந்த கேள்வி அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு தீப்பொறியை உருவாக்குச்சு. அந்த தீப்பொறியோட ஆரம்பம் அற்புதமாகவும் இருந்துச்சு. 1993ஆம் ஆண்டு தான் கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச 2500 அமெரிக்க டாலர் பணத்தை வச்சு ஜோ ஒரு சின்ன ஒர்க் ஷாப்பை தொடங்கி கடிகாரங்களுக்கான கண்ணாடி கவர்களை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திச்சாலும் எப்பவும் அவங்க துவண்டு போல. அவங்களுடைய எண்ணம் வெற்றியை நோக்கி மட்டுமே இருந்துச்சு. தொடர்ந்து ஜோஹோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை எப்போ நடந்துச்சு தெரியுமா? 2003ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற மோட்டோரோலா நிறுவனம் தங்களோட ராசா V3 மொபைலுக்காக ரொம்ப வலிமையான கண்ணாடி திரையை செஞ்சு தர முடியுமான்னு ஜோ கிட்ட கேட்டாங்க. யாரா இருந்தாலும் ஒரு பெரிய நிறுவனம் நம்ம கிட்ட கேட்குறாங்க, நம்மளால முடியுமான்னு ஒரு நிமிஷம் பயந்து தான் போவாங்க. ஆனா ஜோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அதை ஏத்துக்கிட்டாங்க. வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாங்க. இதுக்கு அடுத்த 4 வருஷத்துல, அதாவது 2007 ஆப்பிள் நிறுவனம் தங்களோட முதல் ஐபோனுக்கான அதிகாரப்பூர்வ சப்ளையரா லென்ஸ் டெக்னாலஜியை தேர்ந்தெடுத்தாங்க. அவ்வளவுதான், இவங்களோட பிசினஸ் உலக அளவுல ராக்கெட் வேகத்துல பறக்க ஆரம்பிச்சுது. 2015 ஷென்சன் பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்ட இவங்களோட நிறுவனம் சமீபத்துல 2025ஆம் ஆண்டு ஹாங்காங் பங்கு சந்தையிலையும் பிரம்மாண்டமா பட்டியலிடப்பட்டுச்சு. 2024ஆம் ஆண்டு கணக்குப்படி இவங்க கம்பெனியில மட்டும் 1,30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாம ஆண்டு வருவாய் மட்டுமே சுமார் 7.7 பில்லியன் அமெரிக்க டாலர். ஜோ குன்ஃபே இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தாலும் அவங்களுடைய நிர்வாக பாணி ரொம்பவே வித்தியாசமானது. ஏன் தெரியுமா? ஜோ குன்ஃபே அவங்களோட சேர்மன் நாற்காலியில மட்டுமே உட்காந்துட்டு போகாம நேரடியா அவங்க ஃபேக்டரிக்கே வந்து மணிக்கணக்கா வேலை செஞ்சு உற்பத்தி தரத்தை தனிப்பட்ட முறையில பரிசோதிப்பாங்களாம். இதனாலேயே ஃபார்ச்சூன் இதழோட மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் இன் ஏஷியா பட்டியல்ல இவங்க அடிக்கடி இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து வறுமையோட உச்சத்துல வாழ்ந்து போராடி இன்னைக்கு உலக எலக்ட்ரானிக்ஸ் துறையையே தன் கைக்குள்ள வச்சிருக்க ஜோ குன்ஃபே இப்போ அடுத்த தலைமுறைக்கான விர்ச்சுவல் ரியாலிட்டி மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான கண்ணாடி தொழில்நுட்பங்கள்ல கோடி கணக்கில் முதலீடு செஞ்சுட்டு வராங்க.
அதே சமயம் வறுமையில இருந்து மீண்டு வந்து நாம சாதிச்சா மட்டும் போதும்னு நினைக்காம தன்னுடைய சொந்த ஊரான ஹூனான் கிராமப்புற பெண்களோட தொழில்நுட்ப கல்விக்கும் பெரிய அளவுல ஜோ குன்ஃபே உதவி செஞ்சுட்டு வராங்க. வறுமையை வென்று சாதிச்ச ஜோ குன்ஃபேயோட இந்த இன்ஸ்பைரிங் கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.